சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன சந்தோஷங்களோட இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சாய் சமையல். வந்து எந்திரிச்சது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல. ஸோ நான் வெளியே வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்துட்டு துர்கா பவன் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ், பியூர் வெஜிடேரியன். ஸோ அங்கே தான் எப்போயுமே டிஃபன் வாங்குவோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. லஞ்ச் மட்டும் இப்போ ரெடி பண்ண போகிறேன். என்ன லஞ்சுனா பூண்டு குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், ஒரு ஹெல்த்தியான லஞ்சு. இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ ஓகே வெந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு சாப்பிடலாம். குழம்புல வந்து கொஞ்சமாக நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளோட ஹெல்த்தியான லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கவர் வாங்கி வச்சுப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவர் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ் ஆகுது. நல்லாயிருக்கும். இந்த கவர் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி கவர் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோடய வாஷிங் மிஷினில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கிளாத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இது வந்து சல்ஃபெக்சல் லிக்விட் தான். இது வந்து ஹோல்சேலில் வாங்குறதுனால ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நல்லா அழுக்கு போகும். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டன் இருக்கும். பவர் பட்டனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடலாம். பவர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் ஹை அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு P1 இதில் P2 P3 P4 வந்து P12 வரைக்கும் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். P1 டெய்லி வாஷ் தான் செட் பண்ணுவேன். வந்து 2 கப் கேக் இது லிக்விட். நான் ஆல்ரெடி உள்ளே நான் வந்து லிக்விட் வந்து நான் போட்டேன்.
இப்போ வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிடுச்சு. ஸ்டார்ட் கொடுத்துட்டா தண்ணி ஃப்ளோ ஆகும். டீப் க்ளீன் வேணும்னா டீப் க்ளீன் செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக வந்து வாஷ் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இது மறக்கவே முடியாத ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக அது அந்த வீடியோ. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுகிறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக எழுதிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோ முடிய போகுது. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.